Good evening students. இன்னைக்கு programming in Pythonல function arguments பார்க்க போகிறோம். Arguments are used to call a function and there are primarily 4 types of function that one can use. Pythonல 4 types of function arguments இருக்குது. First one பார்த்தீங்கன்னா required arguments, second one keyword argument, third one default arguments, fourth one variable length arguments. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 1 2 3 4 கொடுத்துருக்கோம். ரெக்யர்ட் ஆர்குமெண்ட், கீவேர்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெக்யர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ரெக்யர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் தி ஆர்குமெண்ட் பாஸ் டு எ ஃபங்க்ஷன் இன் கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர். கரெக்ட் ஆர்டரில் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஆர்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதான் என்னென்னா ரெக்யர்ட் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். Here the number of arguments in the function called should match exactly with the function definition. Calling statementல இருக்க ஆர்குமெண்ட்ஸும் அதோட ஆர்டரும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்க ஆர்குமெண்ட்ஸோட ஆர்டரும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். ஆர்டர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுதான் என்ன சொல்லுவோம்னா ரெக்யர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். You need at least one parameter to prevent syntax errors to get the required output. அட்லீஸ்ட் ஒன் பேராமீட்டராவது நம்ம எரர்ஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் பேராமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணுங்கிறாங்க. இப்போ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸில் ஒரு ராங் கோடு ஒன்று எழுதியிருக்கோம். ஏன் இது ராங் கோட்னா இப்போ என்ன எழுதியிருக்கோம் பார்ப்போம். டெஃப் பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னென்னா, டெஃப்னாவே நம்ம ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி டெஃப் போடுவோம். பிரிண்ட் ஸ்ட்ரிங்கிறது என்னென்னா ஃபங்க்ஷனோட நேம், சிங்கிள் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோன்னா எஸ்டிஆர் கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் முடியும் போது பார்த்திங்கன்னா என்ன கொடுக்கணும், இங்கே லாஸ்ட்டில் கோலன் கொடுக்கணும். இப்போ இந்த இதுக்குள்ளே நம்ம எழுதியிருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிரிண்ட் டபுள் கோர்ஸ்க்குள்ளே எக்ஸாம்பிள் ரெக்யர்ட் ஆர்குமெண்ட்ஸ், இது சிங்கிள் லைன்லேயே நீங்கள் டைப் பண்ணிடலாம். இடம் பார்த்தால கீழே நெக்ஸ்ட் லைனை கொண்டு வந்துருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, பிரிண்ட் எஸ்டிஆர். இப்போ நம்ம எஸ்டிஆரில் வேல்யூஸ் எதாவது கொடுத்தோன்னா அது இங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக கீழே நம்ம ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது ஃபங்க்ஷனோட ஹெட்டர் அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட் ஃபஸ்ட்டு பிரிண்ட், இது செகண்ட் பிரிண்ட், அதுக்கப்புறம் ரிட்டர்ன், இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம இதுக்குள்ளே எழுதியிருக்கோம். இப்போ இதை தான் என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் கீழே இருக்க பிரிண்ட் ஸ்ட்ரிங் எம்டி பேராந்தசிஸ் கொடுத்துருக்கதா என்னென்னா இது காலிங் ஸ்டேட்மெண்ட். அந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். ஆனால் இதுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்கல. ஆனால் டெஃபினிஷனில் ஆர்குமெண்ட் இருக்குது. இது தான் என்ன சொல்கிறாங்கன்னா எரர்னு சொல்கிறோம். இப்போ கரெக்ட் கோடு பார்த்திங்கன்னா இதுதான் டெஃப் பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ்டிஆர் கோலன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கேன், சிங்கிள் லைன்லேயே கொடுத்துருக்கேன். பிரிண்டில் டபுள் கோர்ஸ்க்குள்ளே எக்ஸாம்பிள், அதாவது இது என்னென்னா ரெக்யர்ட் ஆர்குமெண்ட், அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்னால இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 4 லைன்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவோம். இப்போ காலிங் ஸ்டேட்மெண்ட் இதுதான் காலிங் ஸ்டேட்மெண்ட், ஃபங்க்ஷனோட காலிங் ஸ்டேட்மெண்ட் இதுதான். பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் டபுள் கோட்ஸ்க்குள்ளே வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வெல்கம்ங்கிறதா எங்கே போகும்னா இந்த எஸ்டிஆருக்கு அசைன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க இந்த லைன் அவுட்புட்டில் கீழே பாருங்கள் பிரிண்ட்டாக இருக்கும். செகண்ட் பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆரில் இந்த வெல்கம்ங்கிறத நம்ம பாஸ் பண்ணோம்ல அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதுதான் கரெக்ட் கோட். அதான் இங்கே சிங்கிள் டெஃபினேஷனில் சிங்கிள் ஆர்குமெண்ட்ஸ்னால் நம்ம கால் பண்ணும்போதும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இதுதான் ரெக்யர்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். Keyword arguments will invoke the function after the parameters are recognized by their parameter names. பின்னாடி எக்ஸாம்பிள் பார்ப்போம். The value of the keyword argument is matched with the parameter name and so one can also put arguments in improper order, அதாவது not in order. அதாவது கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸில் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஒன்று தான். அது நம்ம பாஸ் பண்ணும்போது கரெக்ட் ஆர்டரில் தான் இருக்கணும்னு கிடையாது. டெஃபினேஷன்லேயும் காலிங் ஸ்டேட்மெண்ட்லேயும் வேறு ஆர்டர்ஸ் நம்ம கொடுக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. முன்னாடி எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கரெக்ட் கோடுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டெஃப் பிரிண்ட் டேட்டா அப்படிங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். அதில் நேம் சொல்லிவிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் முடியும்போது லாஸ்ட்டாக கோலன் வச்சுட்டு என்டர் பண்ணிங்கன்னா இன்டென்டேஷனால் 4 ஸ்பேஸ் மூவ் ஆகி வரும். இப்போ இந்த இடத்துல என்ன டைப் பண்ணிக்கன்னா பிரிண்டில் எக்ஸாம்பிள் 2 சொல்லிட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் டைப் பண்ணிக்கேன். இது சிங்கிள் லைனில் தான் வரணும். நெக்ஸ்ட்டு பிரிண்டில் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நேம் கோலன் அப்படின்னு கொடுத்துட்டு
ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கமா கொடுத்து வேரியபிள் கொடுத்துருக்கேன், நேம்ங்கிற வேரியபிள். அதான் இங்கே என்ன நேம் வருதோ அது வந்து இங்கே வர மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா பைத்தானில் கமெண்ட் லைன், அதை நம்ம என்ன பண்ணுறோங்கிறத கொடுக்குறது, நம்மளோட யூசர் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறது தான். நமக்கு ஏதாவது அந்த ஃபங்க்ஷன் பற்றி ஏதாவது சொல்லணும் அந்த மாதிரினா நம்ம இந்த மாதிரி ஆஷ் கொடுத்து சொல்லிக்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா நவ் யூ கேன் கால் பிரிண்ட் டேட்டா ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பிரிண்ட் டேட்டா இதுதான் வந்து காலிங் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் டேட்டா நேம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கேன், அனுப்பிரியான்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த அனுப்பிரியாங்கிறது தான் இதுதான் காலிங் ஸ்டேட்மெண்ட். மேலே இருக்கிறது ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன். இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான் இந்த டெஃபனிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆர்குமெண்ட் இருக்குது, நேம் ஈக்குவல் டு அனுப்பிரியான்னு இருக்குது. இந்த அனுப்பிரியாங்கிறது தான் இந்த டெஃபனிஷன் பிரிண்ட் டேட்டாவில் போய் இந்த நேமுக்கு அசைன் ஆகும். அப்போ நமக்கு என்ன அவுட்புட்டில் வரும்னா எக்ஸாம்பிள் 2 கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நேம் கோலன்னு சொல்லிவிட்டு அனுப்பிரியா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எப்படி ராங் ஆகும்னா அதுக்கு எக்ஸாம்பிள் அதே சேம் ப்ரோக்ராம் தான். டெஃப் பிரிண்ட் டேட்டா நேம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸாம்பிள் 2 கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் நேம், இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது வந்து வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணுறது கமெண்ட் லைனை கொடுத்துட்டு பிரிண்ட் டேட்டா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே நேம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்டில் நேம் 1 அப்படின்ட்டு இது வந்து சேம் வந்து இல்லை, அதனால தான் வந்து என்னது இது வந்து எரர்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தது ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். இது வந்து டபுள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். டபுள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிவிட்டு அதாவது நம்ம ஆர்குமெண்ட் வந்து ப்ராப்பர் ஆர்டரில் இருக்காது, ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே பார்க்க போகிறோம். டெஃப் பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம் கமா ஏஜ், அதாவது நேமும் ஏஜும் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். பிரிண்ட்டில் எக்ஸாம்பிள் 3ன்னு சொல்லிட்டு கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் நேம் கோலன்னு சொல்லிட்டு என்ன நேம் நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்குறோமோ அது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் ஏஜ் கோலன்னு சொல்லிட்டு என்ன ஏஜ் பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன். இப்போ இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் லைன் கொடுத்துட்டு பிரிண்ட் டேட்டாவில் ஏஜ் ஈக்குவல் டு 25 கொடுத்துருக்கோம், நேம் ஈக்குவல் டு அனுப்பிரியா கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டெஃபினிஷனில் நேம் ஃபஸ்ட்டாகவும் ஏஜ் செகண்டாகவும் இருக்கும். ஆனால் காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஏஜ் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது, நேம் வந்து செகண்டாக இருக்குது. ஆனால் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிட்டு நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா நேம் ஈக்குவல் டு அனுப்பிரியான் டு ஏஜ் ஈக்குவல் டு 25 சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். In Python, the default argument is an argument that takes a default value if no value is provided in the function call. சப்போஸ் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம வேல்யூஸ் எதுவுமே கொடுக்காம இருந்தோன்னா ஆல்ரெடி ஒரு டெஃபினிஷனில் டிஃபால்ட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ டெஃப்னா ஃபங்க்ஷனோட கீவேர்டு, பிரிண்ட் இன்ஃபோ அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம், 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். நேம் கமா சேலரி ஈக்குவல் டு 3500, அதுக்கப்புறம் கோலன் வச்சுட்டு என்டர் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் டெஃபினிஷனில். பிரிண்ட் ஆஃப் நேம், இது வந்து டபுள் கோர்ஸில் இருக்க ஸ்ட்ரிங்கு, நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு வேரியபிள் வந்து நேம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சேலரிங்கிற ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு சேலரிங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் இன்ஃபோவில் இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட காலிங் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து அனுப்பிரியா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும்போது இது இங்கே நேமில் அசைன் ஆகிட்டு நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா நேம் கோலனில் அனுப்பிரியான்னு வரும். சேலரிக்கு நம்ம இங்கே ஆர்குமெண்ட் கால் பண்ணும்போது பாஸ் பண்ணலை, அதனால் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இங்கே என்ன இருக்குது, சேலரி கூட 3500 இருக்குல்ல அந்த வேல்யூ இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதான் செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் பிரிண்ட் இன்ஃபோட காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா பிரிண்ட் இன்ஃபோவில் அனுப்பிரியாவும் கொடுத்துருக்கோம், 2000 அப்படிங்கிறது செகண்ட் ஆர்குமெண்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ அது கால் பண்ணும்போது இங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நேமில் அனுப்பிரியாங்கிற அசைன் ஆகும். சேலரியில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் 3500ங்கிறது சேஞ்ச் ஆகி நமக்கு 2000 சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னால் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மோர் தேன் 1 இது ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அதுதான் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் பார்த்துருவோம். அதுக்கு சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டெஃப் ஃபங்க்ஷன் நேம் ஸ்டார் ஆர்குமெண்ட்ஸ் ARGSன்னு கொடுத்துட்டு
இங்கே கோலன் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் பாடி இருக்கும், நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதாவது ஸ்டார் ஏஆர்ஜிஎஸ்னால் நம்ம நிறைய வேல்யூஸ் வந்து இங்கே கொடுக்கலாம். அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் சொல்லுவோம். Python has star args which allows us to pass the variable number of non-key arguments to functions. நிறைய நான்-key arguments வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பார்த்துருவோம். டெஃப், இப்போ வந்து டெஃப்ங்கிறது ஃபங்க்ஷனோட கீவேர்ட், சம்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இதில் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் என்ன பாஸ் பண்ணுறோன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம், எக்ஸ் ஒய் இசட்னு. இப்போ இதுக்குள்ளே சிங்கிள் டெஃபினேஷன் தான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் அப்படின்னு இந்த லைன் மட்டும் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இந்த ஃபங்க்ஷன் சம்முங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே எழுதியிருக்கோம். பிரிண்ட் ஆஃப் சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் கோலன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னா 3 வேல்யூ என்ன வருதோ அதை வந்து ஆட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணும். இப்போ இது ரெண்டும் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், இதுதான் காலிங் ஸ்டேட்மெண்ட். சம் ஆஃப் 5, 10, 15 இது கால் பண்ணோன்னா தான் இங்கே போய் இந்த 5 வந்து எக்ஸுக்கும், இந்த 10 வந்து ஒய்க்கு அசைன் ஆகும், 15ங்கிறது இசட்க்கு அசைன் ஆகும். அசைன் ஆகிட்டு நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 ஆட் பண்ணி 13 சொல்லி நமக்கு ரிசல்ட் வரும். இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா டெஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் கீவேர்ட், ஆடருங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஸ்டார் நம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ சம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் ஃபார் என் இன் நம், இங்கே என்ன நம்பர் வருதோ அதை வந்து என்ன பண்ணுறோம், எண்ணுக்கு அசைன் பண்ணிவிட்டு சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் என் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்டில் சம் கோலன்னு சொல்லிவிட்டு சம் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து இந்த ஆடருங்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம கால் பண்ணுறோன்னா ஆடர் 3, 5ன்னு சொல்லி கால் பண்ணுறோம். 3, 5 ஆட் பண்ணோம்னா கால் பண்ணோன்னா இங்கே வரும். இங்கே மேலே வந்துட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணும், 3 எடுத்துக்கும். சம் 0ன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் இன் நம்மனா 3, 5 இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என் வேல்யூ 3ன்னு எடுத்துக்கும். அப்போ 0 + 3 வந்து 0 + 3 3ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு திரும்ப பார்த்திங்கன்னா இது அடுத்த வேல்யூ என்னென்னா 5. அப்போ 3 சம்மில் ஆல்ரெடி என்னது ரெண்டுமே ஆட் ஆகி 3ன்னு இருக்கும். எண்ணில் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 5 இருக்கும். அது 2 ஆட் ஆனிச்சுன்னா 8ன்னு வரும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக சம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரிண்ட் ஆகும்னா 8ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஆடருங்கிற கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஆடரில் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6, 7 இருக்குது. இதே அதே மாதிரி தான் மேலே வந்து நம்ங்கிறதுக்கு அசைன் ஆகிட்டு சம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0, நெக்ஸ்ட்டு ஃபார் என் இன் நம்மில் இந்த 4 வேல்யூஸையும் ஒவ்வொன்றா எடுத்துக்கும். சம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சம் வேல்யூனா 0 + 4 4ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ 4 + 5 வந்து 9 வரும். நெக்ஸ்ட்டு 9 + 6 வந்து பார்த்திங்கன்னா 15 வரும். நெக்ஸ்ட்டு 15 + 7 வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் 22ன்னு வரும். அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3, 5, 6 இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக 17 சொல்லி உங்களுக்கு வந்து வேல்யூ வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டெஃப் பிரிண்ட் நம்பர்ஸ். இப்போ நம்பர்ஸ் நம்ம அந்த இதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். டெஃப் பிரிண்ட் நம்பர்ஸ் ஸ்டார் நம்பர் சொல்லிவிட்டு ஃபார் என் இன் நம்பர்ஸ் பிரிண்ட் என் ரிட்டர்ன். இப்போ இங்கே என்ன கமெண்ட் லைன் கொடுத்துருக்கோம்னா இன்வோக்கிங் த பிரிண்ட் நம்பர்ஸ் ஃபங்க்ஷன். பிரிண்டிங் 2 வேல்யூஸ், அதாவது 2 வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிரிண்ட் நம்பர்ஸ் 1, 2ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 1, 2ங்கிறது இங்கே போகும். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபார் லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு 1 வந்து இதுக்குள்ளே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிரிண்டிங் 3 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10, 20, 30. இந்த 10, 20, 30ங்கிறது இங்கே போகும், ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு வரும். வந்துட்டு ஃபார் லூப் மூலமாக ஒவ்வொரு வேல்யூவாக ஃபஸ்ட்டு 10, அடுத்து 20, அடுத்து 30ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். பிரிண்டிங் 2 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் 3 வேல்யூஸ் சொல்லிட்டு 10, 20, 30ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் பார்த்தது பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டெஃப் பிரிண்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் நேம்ஸ்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபார் என் இன் நேம்ஸ் பிரிண்ட் என் ரிட்டர்ன். இப்போ இந்த பிரிண்ட் நம்பர்ஸை நம்ம இன்வோக் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு பிரிண்டிங் 4 நேம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் நேம்ஸ்ங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். அதில் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் 4 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏபிசி, அடுத்தது டிஇஎஃப், அடுத்தது ஜிஹெச்ஐ, அடுத்தது ஜேகேஎல். இப்போ இந்த 4 வேல்யூவும் இங்கே நேம்ஸுங்கிறது இங்கே வரும்.
இந்த ஆர்குமெண்ட் இங்கே பாஸ் ஆகிட்டு ஃபார் லூப் மூலமாக ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் லைனில் ஏபிசி, அடுத்து டிஇஎஃப், இந்த மாதிரி 4 வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் பிரிண்டிங் 3 நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் நேம்ஸில் எம்என்ஓ பிக்யூஆர் அடுத்தது எஸ்டியூ. இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே டெஃபினேஷனுக்கு போயிட்டு ஃபார் லூப் மூலமாக அந்த 3 வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். பிரிண்டிங் 4 நேம்ஸ் ஏபிசி, அடுத்து டிஇஎஃப், ஜிஹெச்ஐ, அடுத்து ஜேகேஎல். இது வந்து 4 வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்ல, அதுக்கு வந்து எம்என்ஓ பிக்யூஆர் எஸ்டியூ இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் we can pass the arguments using 2 methods. 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸும் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் கால்டு வந்து டப்பிள்ஸ் சொல்லுவோம். நம்ம டப்பிள்ஸ்னால் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டப்பிள்ஸ் லிஸ்ட்டு, டப்பிள்ஸு, அதுக்கப்புறம் செட்டு, டிக்ஷனரிலாம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க இந்த சேனல்லையே இருக்குது. ப்ரோக்ராமிங் இன் பைத்தான்ல ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், டெமோவோடய இருக்கும், அதை எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அனாமிஸ் ஃபங்க்ஷன். அனாமிஸ் ஃபங்க்ஷன்னா நேம் இருக்காது. இன் பைத்தான் அனாமிஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் இஸ் டிஃபைன் வித்தவுட் எ நேம். நேம் இல்லாமல் கொடுக்குறது தான் வந்து அனாமிஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வைல் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன் யூஸிங் த டெஃப் கீவேர்டு இன் பைத்தான் அனாமிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன் யூஸிங் தி லாம்டா கீவேர்டு. இப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா முன்னாடி வந்து டெஃப்ங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். பைத்தானில் நம்ம நேம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கல அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம்னா கீவேர்டு வந்து லாம்டா கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஹென்ஸ் அனாமிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். அதனால் அனாமிஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னென்னா லாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லாம்டா ஆர் அனாமிஸ் ஃபங்க்ஷன்? லாம்டா ஃபங்க்ஷன் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் ஸ்மால் ஆர் ஒன் டைம் அனாமிஸ் ஃபங்க்ஷன். அதாவது சின்ன ப்ரோக்ராம், சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா ஒன் டைம் மட்டும்